வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா தாலிக்கு தங்கம் திட்டம். தாலிக்கு தங்கம் திட்டம், இந்த திட்டத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, ஸோ தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படி ஒரு திட்டம் இருந்துச்சு, பட் அது இப்போ இல்லையே அப்படின்னு நம்ம ஞாபகம் வரும். பட் இப்பயும் தாலிக்கு தங்கம் திட்டம் இருக்கு. ஸோ இந்த தாலிக்கு தங்கம் திட்டமா யார் செயல்படுத்திட்டு வரா அப்படின்னா இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை, HRNCE டிபார்ட்மெண்ட், ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டர்பிரைஸ் டிபார்ட்மெண்ட், இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை பார்த்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 4 grams ஆஃப் கோல்டு தாலி அண்ட் 12 ஐட்டம்ஸ், அதாவது 4 கிராம் தங்கத்தாலி மற்றும் 12 பொருட்கள். அதோட மொத்த மதிப்பு எப்படி அப்படின்னா, மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய். மொத்த மதிப்பு என்ன அப்படின்னா 50,000 ரூபாய். நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே இருந்த தாலிக்கு தங்கம் திட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம செயல்படுத்திட்டு வந்தாங்க. தமிழ்நாடு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்கும், திருமண உதவி திட்டம் என்ற பெயரில் இருக்கும். அது யாரோட பேர் அப்படின்னா மூவாளூர் ராமாமிர்த அம்மையார் நினைவு தாலிக்கு தங்க திட்டம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அந்த திட்டத்தை எடுத்துட்டு தான் இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா புதுமை பெண் திட்டம். உங்களுக்கு எல்லாரும் தெரியும் புதுமை பெண் திட்டம் 1.0, புதுமை பெண் திட்டம் 2.0 வரைக்கும் வந்துருச்சு. ஓகே, இப்போ ஆனால் நம்ம கேட்பாங்க தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் நம்ம எழுதுவோம். இருக்கு, ஆனால் யார் செயல்படுத்துறாங்க அப்படின்னா இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை. அங்க 4 கிராம் தங்கத்தாலியும் 12 பொருள்கள். இதோட மொத்த மதிப்பு என்ன அப்படின்னா 50,000 ரூபாய். இதோட மொத்த மதிப்பு என்ன அப்படின்னா 50,000 ரூபாய். ஆக மொத்தம் தாலிக்கு தங்க திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இன்னும் செயல்படுத்திக்கிட்டு தான் வருது. ஆனா இப்ப செயல்படுத்துறது யார் அப்படின்னா இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை. இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இது இருக்கும், என்ன அப்படின்னா பழைய பேரு தான் மூவாளூர் ராமாமிர்தார் அம்மையார், சரிங்களா, திருமண உதவி திட்டம். ஸோ அதை தான் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேர்லேயும் மூவாளர் ராமாமிர்த அம்மையார் நினைவு பெண்கள் கல்வி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கு இன்னொரு பேர் தான் புதுமை பெண் திட்டம். ஸோ புதுமை பெண் திட்டம் 1.0 வந்துருச்சு, 2.0வும் இப்போ போயிட்டு இருக்கு, சரிங்களா. ஸோ தாலிக்கு தங்க திட்டம் இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இந்த தாலிக்கு தங்க திட்டத்தை செயல்படுத்துறது இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை, இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை. வணக்கம். இதே மாதிரி நம்ம நாளைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு டாபிக் பார்ப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா ஸ்மைல், புன்னகை திட்டம். புன்னகை திட்டம், ஸ்மைல், புன்னகை திட்டம். சரி, என்ன சார் புன்னகை திட்டம் ஸ்மைல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு டென்டல் கேர் ப்ரோக்ராம். ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் டென்டல் கேர் ப்ரோக்ராம், பள்ளி குழந்தைகளுக்கான பல் பராமரிப்பு திட்டம். அதுதான் புன்னகை திட்டம், ஸ்மைல் ஸ்கீம். புன்னகை திட்டம், ஸ்மைல் ஸ்கீம். யார் இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க அப்படின்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், மாநில சுகாதாரத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை. மாநில சுகாதாரத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பிளஸ் ஸ்கூல் ரெண்டு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், மாநில சுகாதாரத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை ரெண்டு இணைந்து பண்றதுதான் புன்னகை திட்டம். இது என்ன பண்றாங்கன்னா ஓரல் ஹெல்த் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம், வாய்வழி சுகாதார பரிசோதனை திட்டம், சரிங்களா. இது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மார்ச் 9, 2023. மார்ச் 9, 2023 6th to 8th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, 6th to 8th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நந்தனம் கவர்மெண்ட் ஸ்கூல் சென்னையில், நந்தனம் கவர்மெண்ட் ஸ்கூல் சென்னையில் மார்ச் 9ஆம் தேதி 2023 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா 6ஆப்பு 7ஆப்பு 8ஆப்பு படிக்கிற ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்காக. ஸோ அவங்களோட பல் பராமரிப்பிற்காக கொண்டு வந்த திட்டம் தான் புன்னகை திட்டம். ஸோ இந்த புன்னகை திட்டம் யார் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டும் இணைந்து செயல்படுத்திட்டு வராங்க. ஒரு அருமையான திட்டம் புன்னகை திட்டம். ஸோ நம்ம யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்த்துட்டு இருக்கோம். இது மாதிரி இன்னொரு டாபிக்ல நாளைக்கு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் 2023, தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி 2023, பிளான் அண்ட் பாலிசி 2023, பிளான் அண்ட் பாலிசி 2023 நம்ம பார்க்க போறோம். பிளான் அண்ட் பாலிசி 2023 நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் 2023, தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி 2023, சரிங்களா. இது பாருங்க, இந்த பாலிசி பாருங்க எதுக்கு அப்படின்னா டு ரீப்ளேஸ் த எக்ஸிஸ்டிங் அப்ரோச் ஆஃப் reactive relief by a proactive approach of mitigation and risk reduction. To replace the existing approach of reactive relief by a proactive approach of mitigation and risk reduction. பாருங்க, மாநில அரசு பேரிடர் மேலாண்மையில் தடுப்பு தயார்நிலை மற்றும் விரைவான நடவடிக்கை என்ற புதிய கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்காக
பேரிடர் மேலாண்மை திட்டம் மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை கொள்கை 2023 தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மார்ச் மாதம் இந்த பிளானையும் பாலிசியும் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட எக்ஸ்ட்ரா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம சுனாமி 2004 சுனாமி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஆக்ட் போட்டாங்க. என்ன அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005. அடுத்து பாருங்க நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி 2009. அதுக்கடுத்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் 2014. இதுக்கடுத்து வந்து தான் பிரைம் மினிஸ்டர் 10 பாயிண்ட் அஜெண்டா DRR அப்படின்னா என்ன அப்படின்னா டிசாஸ்டர் ரிஸ்க் ரெடக்ஷன். சரிங்களா? இப்போ பாருங்க ஆக்ட், சரிங்களா, சட்டம் வந்து 2005, பாலிசி கொள்கை வந்து 2009, அடுத்த திட்டம் 2016. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம யூனிட் நம்பர் 9ல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல மார்ச் மாதம் 2023 தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான், சரிங்களா, 2023லையும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி திட்டம் மற்றும் கொள்கை 2023ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஏற்கனவே இருந்த திட்டத்தை சில மாற்றங்கள் படுத்து புது உத்வேகம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பாலிசியோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். குரூப் 2 மெயின்ஸுக்கும் வரும், நம்மளோட பிரிலிமினரிக்கும் இது வந்து குரூப் 1 குரூப் 2 நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அண்ட் பாலிசி 2023 மார்ச் மாதம் 2023ல இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க. சரிங்களா? இதே மாதிரி ஒரு நல்ல யூனிட் நம்பர் 9 சம்பந்தமா நாளைக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இன்னொரு டாபிக் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம் TNKET. தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம் TNKET. சரிங்களா? தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம். இது என்ன அப்படின்னா டிபி டெத் ஃப்ரீ ப்ராஜெக்ட். டிபினால இன்னும் யாரும் இறக்கக்கூடாது அதுக்காக வந்ததுதான் தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம். இது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் 2022 250 பப்ளிக் ஹெல்த் கேர்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏப்ரல் 2022ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரெடக்ஷன் இன் டிபி டெத் மார்ச் 2023 வரைக்கும் டிபி டெத் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம் எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஏப்ரல் 2022ல தொடங்கப்பட்டது. காசநோய் இறப்பு குறைந்து இருக்குது. மார்ச் மாதம் 2023 நிலவரப்படி தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டத்துல வந்தனால இப்ப காசநோயால பாதிக்கப்பட்டு இறக்கிறவங்களோட எண்ணிக்கை குறைந்துள்ளதுன்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்க்கலாம். நம்மளுடைய குளோபல் லெவல்ல WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிபியை வந்து 2030க்குள்ள எலிமினேட் பண்ணணும். வேர்ல்ட்ல இருந்து டிபியில யாருமே அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்ட்டு அந்த டார்கெட் வந்து 2030க்குள்ள பாத்தீங்கன்னா டார்கெட் கொடுத்துருக்காங்க 2030. ஆனா நம்ம இந்தியா பாருங்க டிபி ஃப்ரீ பை இந்த டார்கெட் எப்படி போட்டிருக்காங்க 2025ல பண்ணியிருக்கோம். 2025க்குள்ள நம்ம டிபியில இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து பண்ணியிருக்காங்க, டார்கெட் வச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து வேர்ல்டு டிபி டே. வேர்ல்டு டிபி டே என்னைக்கு அப்படின்னா மார்ச் 24. வேர்ல்டு டிபி டே மார்ச் 20. இப்போ பாருங்க நம்ம யூனிட் 9ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். என்ன டாபிக் அப்படின்னா தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம். தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் 2022ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால இப்போ இந்த திட்டத்துக்கு கீழே டிபி டெத் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்சஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து டிபியை முற்றிலும் வந்து 2025ல ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் போட்டிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நம்ம WHO டிபியை வந்து 2030க்குள்ள ஒழிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்தியா ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம். இது மாதிரி நம்ம யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு பாலிசி பார்க்க போறோம். என்ன பாலிசி அப்படின்னா தமிழ்நாடு எத்தனால் பிளெண்டிங் பாலிசி 2023. தமிழ்நாடு எத்தனால் கலப்பு கொள்கை 2023. ஓகே, இந்த தமிழ்நாடு எத்தனால் பிளெண்டிங் பாலிசி 2023ல எய்ம்ஸ் பார்க்கலாம். என்ன அப்படின்னா டு அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்த் ₹5,000 crore in molasses and grain based ethanol production in the state. பாருங்க, இதோட நோக்கம் பாருங்க, மாநிலத்தில் வெள்ளப்பாகு மற்றும் தானிய அடிப்படையிலான எத்தனால் உற்பத்தியில் 5000 கோடி மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்க இந்த கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. பாருங்க, டு அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒர்த்
5000 கோடி 5000 crores in molasses and grain based ethanol production in the state. எத்தனால் உற்பத்தியில் ரூபாய் 5000 கோடி மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்க. அடுத்து பாருங்க, ரெண்டாவது எய்ம் பாருங்க, to achieve self sufficient in requirement of 120 crore liters. அதாவது இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மதிப்பிடப்பட்ட 130 கோடி லிட்டர் எத்தனால் கலப்பு தேவையை பூர்த்தி செய்வதன் மூலம் தன்னிறைவை அடைய. ஒன்றும் கிடையாது, இப்போ நம்மளுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 130 crore லிட்டர்ஸ் வந்து தேவைப்படுகிறது. ஸோ அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றாங்கன்னா, நம்ம செல்ஃப் சஃபிஷியண்டா, சப்போஸ் எத்தனால் கலந்தா நம்ம பெட்ரோலோட இதுல கம்மியாயிடும். ஸோ அதுக்காகத்தான் டு அச்சீவ் த செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ரெக்யர்மெண்ட் ஆஃப் 130 crore liters. இதுக்கு தான் தமிழ்நாடு எத்தனால் பிளெண்டிங் பாலிசி 2023 கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 5000 crore அட்டாக் த இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்த் ஆஃப் 5000 கோடி. அடுத்து நம்மளோட தேவையான 130 கோடி லிட்டர்ஸை சரி செய்யறதுக்காகத்தான் தமிழ்நாடு எத்தனால் கலப்பு கொள்கை 2023 கொண்டு வரப்பட்டது. இப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பாருங்க, E20 ஃபியூயல். இது நம்மளுக்கு எல்லாம் தெரியும், குரூப் 2 மெயின்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். E20 ஃபியூயல் அப்படின்னா என்ன அப்படின்னா, எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல். எத்தனால் 20%, பெட்ரோல் வந்து 80% இருக்கும். E20 ஃபியூயல் அப்படின்னா என்ன அப்படின்னா, எத்தனால் வந்து 20% பெட்ரோல் வந்து 80% இருக்கும். இதோட டார்கெட் பாருங்க 2025 E20 ஃபியூயலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இப்போ அடுத்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பாருங்க, வேர்ல்ட் பயோஃபியூல் டே. வேர்ல்ட் பயோஃபியூல் டே வந்து ஆகஸ்ட் 10th. வேர்ல்ட் பயோஃபியூல் டே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10th. நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல தமிழ்நாடு எத்தனால் பிளெண்டிங் பாலிசி 2023, தமிழ்நாடு எத்தனால் கலப்பு கொள்கை 2023 அதை பார்த்துட்டு இருக்கோம். இது மாதிரி யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். நன்றி, வணக்கம்.